பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து மிஸ்ஸிங் நம்பர் 1, அதாவது லோஷோ கிரிட். இந்த பேட்டர்னு லோஷோ கிரிட்னா என்னன்னே தெரியல அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லோஷோ கிரிட்னா என்னன்ற வீடியோ பார்த்தீங்கன்னா தான் மிஸ்ஸிங் நம்பர்னா என்னன்னு இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்காக இது நல்லாவே தெளிவாக புரியும். இப்போ லோஷோ கிரிடில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு நம்பர் 1 மிஸ் ஆயிடுச்சு. அதாவது இங்கே 5 இருக்குது, 3 இருக்குது, எல்லாமே இருக்குது, மோஸ்ட்லி வந்து 2 இருக்குது, 9 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1ன்ற நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு. இதையும் போட்டு வச்சுக்குவோம். ஸோ இதுதான் லோஷோ கிரிடோட பேட்டர்ன். இதுதான். ஸோ இந்த பேட்டர்னில் உங்களோட பர்டிகுலர் டேட் ஆஃப் பர்த்துக்கு இந்த நம்பர் இல்லை, இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸே உங்களுக்கு காலியாக இருக்குது அப்படின்னா இதுக்குண்டான ரெமெடிஸ் பண்ணுறப்போ இந்த பாக்ஸுக்கு உண்டான வேல்யூ என்னவோ அது வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது இந்த பாக்ஸுக்கு உண்டான வேல்யூவே என்னன்னா நம்மளோட கெரியரில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது, நம்ம ஒரு சக்ஸஸை காட்டுறது, ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறது, ப்ரமோஷன் போகிறது, இது எல்லாமே வந்து இந்த நம்பர் 1க்கு உண்டான எனர்ஜியை குடிக்குது. ஆனால் சப்போஸ் அந்த நம்பர் வந்து இல்லை, உங்களோட இதுலேயே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன ரெமெடிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி 19 லாஸ்ட் ஜென்ரேஷனில் பிறந்த எல்லாத்துக்குமே அது மிஸ் இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து மிஸ் ஆகாது. இப்போ இதில் எப்படி பார்த்தாலும் இந்த நம்பர் 1 இருக்கா. ஸோ இந்த 1 வந்து எப்படியும் வந்துடும். இப்போ 2000க்கு மேலே வர்றவங்களுக்கு தான் அந்த 1 வந்து வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டில் அவங்களோட வேறு ஏதாவது டேட் ஆஃப் பர்த்தில் வந்துருச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு தான் வராமல் போக வாய்ப்பு இருக்கே தவிர இந்த டைமில் பிறந்த இந்த பீரியடில் பிறந்தவங்களுக்குலாம் 1 எப்படியாவது அங்கே வந்துடும். ஸோ இதோட ரெமெடிஸ் வந்து கம்மி தான். ஸ்டில் யாருக்காவது 20க்கு மேலே பிறந்தவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 1 இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சூரியன் மந்திரம் சொல்லலாம், சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லலாம், சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். எல்டர்லி பீப்புளுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களோட அண்ணனாக இருந்தாலும் சரி, பெரியப்பா, அவங்களோட தாத்தா, அப்பா, இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கணும். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ இவரோட பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இவங்களுக்கு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இவங்க லைஃப்பில் வந்து நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸ் பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த நம்பர் இல்லாதவங்க இந்த சூரியனோட எந்திரத்தை யூஸ் பண்ணலாம். அது அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய எந்திரம். சூரியன் எந்திரம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை போய் அந்த எந்திரம் பேட்டர்னை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் டீட்டெயிலாக நான் எல்லாம் சொல்லியிருப்பேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1 மிஸ் ஆனவங்களுக்கு உங்களோட வீட்டில் நார்த் டைரக்ஷனில் வாட்டர் வந்து வெய்யுங்க. அதாவது நார்த் டைரக்ஷனில் தண்ணி பைப்பே இருக்குது அப்படின்னா ஓகே. அப்படி சப்போஸ் இல்லை நார்த் டைரக்ஷனில் அப்படின்னா ஒரு வாட்டர் எலிமெண்ட் ஏதாவது வைக்கணும். அதாவது நீங்கள் வாட்டர் ஃபவுண்டெயின் வைக்கலாம், இல்லை ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வாட்டர் வைக்கலாம். இப்போ வந்து நார்மலாக வீட்டில் தண்ணி ஊற்றி வாட்டர் ஊற்றி ஃப்ளவர்ஸ் போட்டு நம்ம அழகுக்காக வைப்போம்ல, அதை வந்து நீங்கள் நார்த் டைரக்ஷனில் உங்கள் வீட்டில் வைக்கலாம். இதை டெய்லியும் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உண்டான இந்த எனர்ஜி வந்து இந்த நம்பர் 1 மிஸ்ஸிங்கோட எனர்ஜி வந்து உங்களுக்கு நல்லாவே ரீச் ஆகிடும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வீட்டில் நார்த் டைரக்ஷனை கவனித்து பாருங்கள். அந்த இடத்துல க்ளீனாக வச்சுக்கோங்க, வாட்டர் எலிமெண்ட்டை கொண்டுட்டு வாங்க. ஸோ அப்படி பண்ணையிலேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுரும். தேங்க்யூ.